இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாயு மூலையில் இருக்கக்கூடிய செப்டாங்கை குபேர மூக்கில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மாற்றி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா மரணம் ஏற்படும், ஆபத்து. யாருக்கு? அந்த வீடு யார் பேரில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆபத்து, உயிர் ஆபத்து. 99%, 100% ஆளை காலி பண்ணிடும். என்ன பண்ணும்? எதை சொல்கிறேன்? செப்டி டேங்க் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வாயு மூலையில் செப்டாங்க போட்டாகும். வாயு மூளை கிடையாது. செப்டி டேங்கை குபேரன் கன்னி மூலையில் போட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமைக்கு ஆபத்து. செப்டாங்க எங்கே இருக்கணும்? வாயு மூலையில் தான் இருக்கணும். மாறி வந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லணுங்களா? நான் புரியும். நான் இவ்வளோ தெளிவாலாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. மாறி வந்துச்சுன்னா தலைமையாக இருக்கக்கூடியவங்க யார் பேரில் இருக்காங்க அவங்கள காலி பண்ணிடும், உயிருக்கே ஆபத்து. இப்போ இது இந்த பக்கம் வரலாம்னா இது இந்த பக்கம் வரலாம்னா இது இந்த பக்கம் வர சொன்னேன். மாறி வந்தால் என்ன பிரச்சனைங்கிறதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியே தான் இருக்கோம், இப்பவும் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? ஆளை என்ன பண்ணும்? காலி பண்ணிடும். என்ன பண்ணும்? ஆளை காலி பண்ணிடும். வரக்கூடாது. போர் அக்கினி மூலையில் வந்துச்சு அப்படின்னா, கன்னி மூலையில் வந்துச்சு அப்படின்னா கடன், நோய், கஷ்டங்கள் வரும், கடன்கள் வரும். எதில் வந்துச்சுன்னா கன்னி மூலையிலே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கன்னி மூலையில் செப்டாங்கி வந்துச்சுன்னா தலைமைக்கு உயிருக்கு ஆபத்து. என்னது? கன்னி மூலையில் செப்டாங்கி வந்தால் தலைமைக்கு உயிருக்கு ஆபத்து. போட்டிங்களா? கன்னியும் குபேரனும் ஒன்று தான். கன்னி மூலையில் போர் வந்துச்சுன்னா கடன் தொல்லை, வம்பு வழக்கு, சண்டை வரும். புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணக்கூடாது? இந்த பக்கம் வரக்கூடாது. ரெண்டும் அக்கினி மூளைக்கிட்ட வராதுங்க. கன்னி மூளை புரிஞ்சுக்கிடுங்க. கன்னி மூலையில் செப்டாங்கி வந்தால் உயிருக்கு ஆபத்து. போர் போட்டால் கடன் தொல்லை வந்துடும். இங்கேருந்து இங்கே வரக்கூடாது, இது இங்கே வரக்கூடாது. இந்த பார்டரை இது தாண்டக்கூடாது, இது இந்த பார்டரை தான். இதுக்குங்கெல்லாம் பர்சன்டேஜே கிடையாது. இது ரெண்டும் தான் பர்சன்டேஜ், அது ரெண்டும் பர்சன்டேஜ். புரியுதா? இப்போ கன்னிமூலைக்கு அடுத்து நம்ம எதுக்கு வருவோம்? ஈசானிக்கு வருவோம். ஈசானியில் அக்கினிக்கு வருவோம். அக்கினியில் செப்டாங்கி இருந்துச்சு அப்படின்னா அல்சரு, வயிறு சம்மந்தப்பட்ட நோய், புரியுதா? பெரிய கொடியமான கிருமி சம்மந்தப்பட்ட நோய்கள், அந்த பைல்ஸ் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே என்ன பண்ணும்? வரும். அடுப்பில் வந்து நம்ம உட்காந்துருக்க மாதிரி எதில் உட்காந்துருந்தா செப்டாங்கி எங்கே வந்தா சொல்லுங்கள்? அக்னி மூலையில் வந்தால் இதனுடைய பிரச்சனையை கொடுக்கும். அக்னி மூலையில் செப்டாங்கி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பிரச்சனையை கொடுக்கும். ஹீட்டான சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே எங்கே வரும்? ஹீட் சம்மந்தப்பட்ட அத்தனை நோயும் அக்கினி மூலையில் செப்டாங்கி இருந்தால் அடுப்பில் கொண்டு போய் நம்ம வந்து கழிவை போட்ட மாதிரி போட்டால் என்ன ஆகும்? பிரச்சனையாகும். புரிஞ்சுதுல? அடுத்தபடியாக செப்டாங்கி தான். அந்த இடத்துல தான் வேறு எந்த பக்கம்லாம் எதுவும் வராது. செப்டாங்கி மட்டும்தான் பிரச்சனை கூடியது. ஈசானியில் அக்யூரூட்டாக செப்டாங்கி வச்சா இதில் ஈசானியில் கொண்டு போய் செப்டாங்கி நம்ம மாற்றி இந்த பக்கம் இருக்க செப்டாங்கியை கொண்டு வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நீரழிவு நோய், நீரினால் வரக்கூடிய நோய், நீரழிவு நோய், இது மஞ்சக்காமாலை, அது மாதிரி பல நோய்கள் நீரினால் சம்மந்தம் வரக்கூடிய நோய், கல்லடப்பு, அது மாதிரி நிறைய நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் எங்கே வரும்? சேஃப்டி டேங்க் வச்சு. புரிஞ்சுதா? தண்ணி பிரச்சனை இல்லை. செப்டி டேங்க் வச்சால்
செப்ட் டேங்கோ இல்லை இந்த பாதாள சாக்கடாக்குள்ளோ அது உள்ள. நான் சொல்கிறது வெளியே, நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் வரல. வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் வரல, உள்ளே தான். வீட்டுக்குள்ளே வந்து பிரிக்கணும். அக்கினி மூலையில் நான் சொல்லிட்டேன், அக்கினி மூலையில் கிச்சன் வைக்கலாம்ட்டேன். கிச்சனை பிரிக்கணும். அது வேலை நிறைய இருக்குது. இப்போ நம்ம வெளியே தான் இருக்கணும். வெளியே தாய் சோறுன்னு முதல்ல தாய் சோறுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க. வாஸ்து பார்க்க போகணும்னா என்ன பண்ணணும்? தாய் சோறு தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தாய் சோறுனா என்னது? வெளியே இருக்கக்கூடிய அந்த சோறுகள் தான் தாய். உள்ளே அடைக்கிறதெல்லாம் தாய் சோறு கிடையாது. வெளியே இருக்கக்கூடிய, வெளியே நம்ம வெளியே இருந்து, காம்பவுண்டு இல்லை, வெளியே இருந்து நம்ம பார்க்குறோமா? புரியுதா நண்பா நான் சொல்கிறது கேட்டேன். வெளியே ரோட்டில் நின்று பார்த்தா ஒரு சோறு தெரியுதா? அதுதான் தாய் சோறு. உள்ளே போய் பார்க்குறது எல்லாமே ரூம் அடைக்கிற சோறு, அது கணக்கில் வராது. வெளியே இருந்து பார்க்கல வெயில் படுறது எல்லாமே என்னது? தாய் சோறு. வெயில் படுறது அத்தனையும் தாய் சோறு. அந்த சோறுக்கு வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாற்றி வந்தால் என்ன பிரச்சனை கேட்பாங்களா? இப்போ நீங்கள் வந்து சரிங்க இப்போ இதில் செப்டாங்கி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, செப்டாங்கி வச்சா செத்து போயிடுவா அப்படிங்களாம். உயிர் பலி வாங்கியிருக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு போகிறீங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது சாமி, கொஞ்சம் வந்து பாருங்கள் சாமி அப்படின்னு கேட்குறேன். உள்ளே போகிறீங்க, டக்குன்னு பார்க்குறீங்க, செப்டாங்கி இங்கே மாதிரி இருந்துச்சுன்னா, தலைமை இந்த இடம் யார் பேரில் இருக்குது? எங்கள் அப்பா பேரில் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பயங்கரமான கண்டம் ஏதாவது தாண்டிட்டாரா எதுவும் இருக்கா அப்படின்னா, இல்லை சாமி எங்கள் அப்பா இறந்துட்டாருமா. என்ன சொல்லுவாங்க? இறந்துட்டாரான்னு டக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம. புரியுதா அவங்களுக்கு? தலைமைக்கு பெரிய அளவில் ஆபத்துகள் இருக்கு. அந்த இதில் ஆபத்து கண்டம் தாண்டிட்டாரா அப்படின்னு கேட்கணும். தாண்டிட்டாரான்னா என்னது? இழுவை போட்டு பேசணும். இல்லை சாமி இதாகிட்டா அப்புறம் அப்படிப்பாங்க. எதில் வந்துச்சுன்னா இதில். இதுதான் இதனுடைய பேட்டர்ன். செப்டாங்கி இங்கே வந்து வாயு மூலையில் ஆல்ரெடி செப்டாங்கி, அது அதுக்குள்ள இடம் தான். இப்போ உங்களுக்கு இந்த 3 முக்கு சொல்லிட்டேன்னா, கன்னி மூலை, அக்கினி, ஈசானி, இந்த 3 மூலையில் செப்டாங்கி வந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிட்டேன்.